எது இந்த ஆதவ அர்ஜுனோடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அதுல நம்ம ஐயா ஆதவ அர்ஜுனா ஒரு முக்கியமான ஆள் வச்சுக்கோங்க. இப்போ ஐயா விலகி வந்துட்டாரு வச்சுங்க, இப்போ விலகிட்டாரு. ஆனா அதுக்காக நீ இருக்கும்போது நடந்த குற்றம்லாம் மறைஞ்சு போயிருமா? அவர் மனைவிக்கு அவங்களுக்கு டைரக்டாவும் இன்டைரக்டாவும் அதில் தொடர்பு இருக்கிற எல்லா விதமான ஆதாரங்கள் இருக்குது. அதற்கான எல்லா ஆவணங்களும் இங்கே சப்மிட் பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டைசி ஆதவ அர்ஜுனா இருக்காங்க இல்லையா, அது ஆதவ அர்ஜுனோட மனைவி, அவங்க தாக்கல் செஞ்ச அந்த மனுவை தள்ளுபடி பண்ணுறாங்க. இந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு தலைக்கும் யாரு மாற்றுடைய மகன்களாகட்டும் இல்லாட்டி மகளாகட்டும் மருமகனாகட்டும் எல்லா தலைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 கோடி சொத்து இருக்கும். எல்லாமே பிளாக் மணின்னு வச்சுக்கோங்க. பிளாக் மணியை தாண்டி இவங்களுக்கு வேலையே இந்த நாட்டுக்குள்ள ஒருத்தரை பிடிச்சி ஜெயிலில் போடணும்னா, அந்த குடும்பத்தையே பிடிச்சி ஜெயிலில் போடணும்னா அது லாட்டரி மார்ட்டினுடைய குடும்பத்தை தூக்கி போடணும். இந்த குடும்பம் வந்து இன்னைக்கு ஊருக்குள்ள வியாக்கியம் பேசி பாருங்க, அதை நினைச்சு நம்மளே போய் செவத்தில் முட்டிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆதவ அர்ஜுனோட லட்சணம் என்ன தெரியுதா? இதோட ஒரு கொடுமை கேளுங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆதவ அர்ஜுனோட மனைவி இதோட நிற்கிறது கிடையாது, இந்த குடும்பத்துக்கு இந்த சேட்டையை நிறுத்துறே கிடையாது. அதாவது